உண்மையாவே நீ பெரிய ஆளுதான்டி. இந்த வீட்ல உள்ளவங்க எல்லாரையும் நம்ப வச்சுட்டல. ஆனா உன் மனசாட்சிக்கு தெரியும்ல எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியவே மாட்டேங்குது. சிவா ஏன் உனக்கு விடாம சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கான்? பஞ்சாயத்துல கூட அவன் உன்னதானே காப்பாத்திருக்கான். அப்படி என்னடி அவனை வசியம் பண்ணி வச்சிருக்க? ஸ்னேகா கிட்ட இல்லாத அப்படி என்னடி உன்கிட்ட இருக்கு? ஏன் சிவா அப்படி மாறினான்னு எனக்கு புரியல. இந்த பாரு, ஒண்ணு மட்டும் உனக்கு நான் சொல்றேன். நீ போலீஸ் ஏமாத்தலாம், பஞ்சாயத்தை ஏமாத்தலாம், ஏன் அன்னபூர்ணிய கூட ஏமாத்தலாம். நான் என்ன ஏமாத்தவே முடியாது. இப்படிப்பட்டவளை அவன் தூக்கி எறிஞ்சிட்டு பெரியம்மாக்காக உன்னை காட்டி கொடுக்காம வாழ்ந்துட்டு இருக்கான். இவ்வளவு பெரிய தியாகம் பண்ண சிவாவுக்கு கொஞ்சம் கூட உண்மையா இருக்கணும்னு நீ நினைக்க மாட்டேல்ல? சிவா என்ன காதலிச்சு ஏமாத்திட்டான்னு அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணா என்னடி பண்றது? என்னடி பேசாம இருக்க சொல்லுடி. சிவா தன்னை 3 வருஷமா காதலிச்சு ஏமாத்திட்டான்னு ஸ்னேகா கோர்ட்ல போய் கேஸ் ஃபைல் பண்ணானா சிவாக்கு அது எவ்வளவு பெரிய அசிங்கம். உன்னால இது வரைக்கும் அவன் பட்ட அசிங்க அவமானால பத்தாதா? இதை விட அவன் அனுபவிக்கணும்னு நினைக்கிறியா? பாவண்டி அவன் அன்னபூர்ணிக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு உன் கூட அவன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். சிவாவுக்கு நீ ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சேன்னா, அவன் நல்ல கௌரவமா 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழணும்னு நினைச்சேன்னா, நான் சொல்ற மாதிரி நேரா அன்னபூர்ணி கிட்ட போய், சிவா என்ன லவ் பண்ணல, நான் தான் அவனை லவ் பண்ணேன், நானே என் கழுத்துல தாலி கட்டிக்கிட்டு அவர் கட்டினதா சொல்லி எல்லாரையும் ஏமாத்தினேன்னு உண்மை சொல்லி நீயே சொல்லிட்டேன்னா அன்னபூர்ணி உன்னை மன்னிச்சு இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவா. அதுக்கப்புறம் ஸ்னேகாக்கு சிவா மேல இருக்கிற கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஸ்னேகா அவன் மேல எதுவும் கேஸ் போடாம நான் பாத்துக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் நீ சிவாவுக்கு செய்யற பெரிய புண்ணியம். நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தமா பண்ணி புண்ணியத்தை தேடிக்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.